ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் பவர்ஃபுல்லான மந்திரத்தோட விளக்கங்கள் தான், அது உருவான கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு டாபிக் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் வந்து உருவான கதை எப்படி, அதனுடைய பயன்கள் என்ன, அது எழுதியவர் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரம் வந்து எதுக்காக வந்து மெயினாக பாடணும், அதோட பயன்கள் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உருவான கதையை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் எழுதுனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழில் வந்து அவர் எழுதலை. ஆதிசங்கரர் வந்து முருகப்பெருமானை போற்றி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து வடமொழியில் வந்து அவர் எழுதியிருக்காரு. இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள்